ஹாய் கைஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மேங்காவோட 19வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 18வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போ. ஷின் இவ்ளோ டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்வாட் டீமோனும் மிரியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அதே நேரம் அந்த பக்கம் ரெட் அண்ட் ட்ரைப் கத்திட்டு இருக்கு. ஃபாலோவர்ஸ் வாங்க, இந்த பிளாக் அண்ட் ட்ரைபும் மொத்தமா அழிச்சிடுவோம். அந்த ஈவில் காடையும் இன்னையோட முடிச்சிடுவோம். ஷின்க்கு ஒரே பயம். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ, நான் நிரந்தரமா போயிட போறேன்னு தோணுது. அப்போதாங்க சட்டுன்னு அவன் மைண்ட்ல ஒரு விஷயம் வருது. ஒரு நிமிஷம், வெயிட், என்கிட்ட லோ கிளாஸ் குவெஸ்ட் இருக்கே. உடனே பக்கத்துல இருந்த ஸ்வாட் டீமனும் மேரியும் சொல்றாங்க, மாஸ்டர் ஒரு வாரமா ஊர்ல இல்ல, அதான் பிரெயின் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்து போய. அப்போதான் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க ஷின்னோட குட் காட் குவெஸ்ட். 10க்கு 6 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. ஷின் சொல்றான், ஆமா, இததான் நான் பண்ணணும். என்னோட ஃபாலோவர்ஸ நான் சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணணும். அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், "ம், யாராவது ஒருத்தர சீக்கிரமா பிடிக்கணும். டக்குன்னு என் ஃபாலோவரா மாறக்கூடிய ஒரு ஆள." அப்போதாங்க நம்ம சாய் காங்சன்ன காட்டுறாங்க. அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஷின் அவர மறைஞ்சிருந்து பார்த்துட்டே நினைக்கிறான், ஆஹா, இவர ஃபாலோவர் ஆக்கிடுமா. அப்படியே அவர்கிட்ட போறான். அவனோட பிளைண்ட் காட் ஐ பவர் வச்சு அவரோட ஸ்டாட்ஸ செக் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே சாய் காங்சன் கேக்குறாரு, என்ன, என்கிட்ட ஏதாவது வேணுமா உனக்கு? ஷின் சொல்றான், பிரின்சிபல், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும். இத கேட்டதும் பிரின்சிபல் சத்தமா சிரிக்கிறாரு. ஹஹஹஹா. சரி சரி, எனக்கு ஷின் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்னது கரெக்ட் தானே? அவர் அப்படி சொன்னதும் ஷின்க்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். ஆனா அவன் ஸ்டாட்ஸ செக் பண்ணி பார்த்தா ஒரு மாற்றமும் இல்ல. எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஷின்க்கு ஒரே ஷாக்கு. வாட்? ஏன் ஏன் இது ஒர்க் ஆகல? அப்போதான் அவன் பின்னாடி சாங் மினாவும் மிரியும் நிக்கிறத பாக்குறான். மிரி சொல்லிட்டு இருக்கா, யூனி, சாப்பாட்ல கவனத்தை வை, டீச்சர் ஷின்ன பாக்காத. ஷின் மனசுக்குள்ள யோசிக்கிறான், ஓ, இது நல்ல விஷயமாச்சே. சாங் மினா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதால தான் என் குவெஸ்ட் இவ்ளோ சீக்கிரமா 6 அவுட் ஆஃப் 10 ஆச்சு. அப்போ இவ்ளோ பெரிய பவர்ஃபுல் ஆர்மிக்கு எதிரா நான் ஜெயிக்கணும்னா என்னோட குவெஸ்ட நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த சாய் காங்சன் என் மேல பிலீவ் பண்றேன்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் இவர் இன்னும் என் ஃபாலோவர் ஆகல? ஒருவேள நிஜமாவே இவர் என்ன நம்பலையா? ஷின் உடனே சாய் காங்சன் கிட்ட கேக்குறான், பிரின்சிபல், நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப்? சாய் காங்சன் சொல்றாரு, டேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மறுபடியும் அவரே சொல்றாரு, பாரு, உன்னை எனக்கு எவ்ளோ பிடிக்கும்னாலும் அதுக்காக என் பொண்ணையே உனக்கு குடுத்துருவேன்னு நினைக்காத. ஷின்க்கு செம ஷாக்கு. வாட்? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கு? இத கேட்டதும் சாங் மினாவும் மேரியும் வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. சாய் காங்சன் விடாம சொல்றாரு, ஒருவேளை உன் மனசுல அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் அத மறந்துரு. ஷின் சொல்றான், ஐயோ, நீங்க டென்ஷன் ஆகவே வேண்டாம். எனக்கு என்ன விட வயசுல பெரிய பொண்ணுங்கள் மேலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த வார்த்தைய கேட்டதும் சாங் மினாக்கு செம்ம கோவம். டேய், ஷின் இப்போ என்ன சொன்னா? இப்போ சாய் காங்சனுக்கும் கோவம் உச்சத்துக்கு போயிருச்சு. டேய், என் பொண்ண பத்தி அப்படி சொல்ல உனக்கு எவ்ளோ தைரியம்? ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயையோ, இந்த ஆளு நார்மலாவே இல்லையே. ஒருவேளை இதனால தான் இவர் என் பிலீவர் ஆகலையோ? சரி, எது எப்படியோ இவர என் பிலீவர் ஆக்குறதுக்கு நான் ஒரு வழிய கண்டுபிடிச்சே ஆகணும். அப்ப சாய் காங்சன் கேக்குறாரு, ஆனா ஒரு விஷயம் சொல்லு. ஷின் உடனே, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நான் கேள்விப்பட்டேன், உன்னோட ஹீலிங் ஸ்கில் வச்சு எல்லா ஸ்டூடண்ட்ஸோட ப்ராப்ளமையும் சால்வ் பண்றியாமே. ஷின் சொல்றான், ஆமா சார், அதனால எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. நீங்களே பாருங்க, என்னோட ஹீலிங் ஸ்கில்னால தான் சான் மின்னாவோட நிலைமை கூட இப்போ எவ்ளோ பரவாயில்ல. ஆரம்பத்துல அவளால பேசக்கூட முடியல, யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சாய் காங்சன் சொல்றாரு, ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஷின் கேக்குறான், சரி, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆகணுமா? சாய் காங்சன் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. லைஃப் ஸ்பான் முடியிற நிலைமையில இருக்கிற ஒருத்தர உன்னால ஹீல் பண்ண முடியுமா? உடனே ஷின்க்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, சாய் காங்சன் ஃபாலோவர் குவெஸ்ட் ஹேஸ் ஸ்டார்டட். அதுல சொல்லப்படுது, சாய் காங்சனோட ஃபெய்த்த நீ சம்பாதிக்கணும்னா கடவுளோட உண்மையான பவரை நீ அவருக்கு காட்டணும். ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஆமா, இத நான் செஞ்சே ஆகணும். அவன் சொல்றான், சரி பிரின்சிபல், வாங்க போகலாம். கட் பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் காட்டுறாங்க. அங்க ரொம்ப அழகான ஒரு பொண்ணு பெட்ல படுத்திருக்கு. ஷின் பாத்துட்டு கேக்குறான்,
இவங்க உங்க ஃப்ரெண்டா? ஆனா இவங்கள பார்த்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட் மாரி தெரியலையே. ரொம்ப யங்கா இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னா நம்பலாம். உங்க ஃப்ரெண்டா? சாய் காங்சென் சொல்றாரு. நாங்க ஒன்னா ஃபைட் பண்ணப்பவும் இவ இப்படிதான் இருந்தா. அப்போ அவ முடி ஒயிட்டா இல்ல, அவ்ளோதான். இவ என் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லடா. ஷீ இஸ் மை காங்ரேட். நாங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப டேஞ்சரஸான மான்ஸ்டர்ஸ தோக்கடிச்சிருக்கோம். இவ என் கூட சேர்ந்து கொரியாவ காப்பாத்துன ஒரு ஹீரோ. அப்போ அங்க ஒரு டாக்டர் வராரு வந்து செக் பண்றாரு. சாய் காங்சன் சொல்றாரு, அவளோட லைஃப் ஸ்பேன் முடிய போகுது. இவ்ளோ நாள் அவ பிளான்ட் எனர்ஜில தான் உயிரோட இருக்கா. டாக்டர்ஸ், ஹீலர்ஸ் எல்லாரும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. அவங்களால ஹீல் பண்ண முடியல. உன்னால உன்னால இவள ஹீல் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? ஷின் சொல்றான், நான் என்னோட ஃபுல் எஃபர்ட்ட போடுறேன். சொல்லிட்டேன் அவனோட பிளைண்ட் காட் ஐல அவங்களோட ஸ்டாட்ஸ செக் பண்றான். அவ பேரு லீ மிராய்னு வருது. ஆனா ஏஜ் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலா லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப நாளா கோமால இருக்காங்கன்னு வருது. ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், வாட்? ஏன் இவங்களோட ஏஜ என்னால பார்க்க முடியல? பிளைண்ட் காட் ஐல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எரர் வருது. அப்போ கேக்குது. ஒரு பொண்ணோட வயச பாக்குறது நல்ல பழக்கம் இல்ல. ஷின்க்கு தூக்கி வாரி போடுது. வாட்? இது இது லீமிராயோட வாய்ஸா? அடுத்த செகண்டே அவன் அப்படியே அவளோட மைண்டுக்குள்ள போயிடுறான். லீமிரை சொல்றா, ஹலோ ஷின். அங்க லீமிரைய பார்த்து ஷின்க்கு செம்ம ஷாக்கு. அவன் கேக்குறான், நான் நான் எங்க இருக்கேன்? இது இது ஒரு ட்ரீமா? அவனுக்கு திடீர்னு புரியுது. இல்ல, இது லீமிராயோட ஒரு இமேஜினரி ஸ்பேஸ். அடேங்கப்பா, இது சாங் மினாவோட இமேஜினரி ஸ்பேஸ விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கே. ஷின் கேக்குறான், ஓ, அப்போ நீதான் லீமிராய். லீமிரை சொல்றா, ம், நீதான் ஷின். ஷின் கேக்குறான், உனக்கு உனக்கு என்ன எப்படி தெரியும்? லீமிரை எழுந்து நின்னுட்டே சொல்றா, எனக்கு உன்ன தெரியும். ஏன்னா நீ சூஸ் பண்ணப்பட்டவன். நீ ஒரு ஈவில் காடோட ரீஇன்கார்னேஷன். ஆனா இப்போ உன்னை பாக்கும்போது நீ ரொம்ப நல்லவனா கொஞ்சம் பாவமானா தெரியற. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத கேட்டதும் ஷின்க்கு கொஞ்சம் கடுப்பாகுது. மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னடா இது, நம்மள இன்சல்ட் பண்றாங்களா? இதுக்கு நான் கோவப்படணுமா இல்லையா? லீமிரை சொல்றா, என் மிச்சல் இருக்கிற லைஃப் ஸ்பேனை வச்சு அந்த ஈவில் காடோட ரீஇன்கார்னேஷனை அழிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா அந்த ரீஇன்கார்னேஷனை அழிக்க வேண்டிய அவசியமே இல்ல போல. ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயையோ, இவங்களுக்கு நாம ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும் போலயே. அப்போ ஸ்கிரீன்ல காட்டுறாங்க, வெறும் 68 ஹவர்ஸ் தான் பாக்கி இருக்கு. லீ மிராய் சொல்றா, என்னை யாரும் ஹீல் பண்ண முடியாது. உனக்கு வேணும்னா உன்னோட அத்தாரிட்டிய என் மேல யூஸ் பண்ணி பாரு. ஷின்னோடனே, என்னது இங்கேயுமா அப்படின்னு கேட்க லீ மிராய் சொல்றா, உன்னோட அத்தாரிட்டி நீ நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்டா. நீ ஒருத்தரோட இமேஜினரி ஸ்பேஸுக்குள்ள கூட அதை யூஸ் பண்ணலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணு. அடுத்த மொமெண்ட்ல ஷின் அவனோட காட் ஹீலிங் ஃபிங்கரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது, லீ மிராய ஹீல் பண்றதுக்கான சான்சஸ் கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு. ஆனா அந்த ஹீலிங் ஃபெயில் ஆகிடுது. அப்போ ஷின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்ககிட்ட போதுமான டிவைன் பவர் இல்ல, அவங்கள ஹீல் பண்ற அளவுக்கு பவர் இல்ல அப்படின்னு. இத பார்த்ததும் ஷின் செம்ம அப்செட் ஆயிடுறான். மனசுக்குள்ள, ச்சே, ஏன் என்கிட்ட இவ்ளோ கம்மியா டிவைன் பவர் இருக்கு? அப்போ இந்த குவெஸ்ட என்னால கம்ப்ளீட் பண்ணவே முடியாதா அப்படின்னு நொந்து போறான். அப்போ திடீர்னு லீ மிராய் கீழ உட்கார்ந்துடுறான். இத பார்த்துட்டு ஷின், ஏய், என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேக்குறான். லீ மிராய் சொல்றா, ஷின், எனக்கு உம்மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ இப்ப ரொம்ப யங்கா இருக்கலாம், உன்னோட பவர்ஸ் இன்னும் முழுசா க்ரோ ஆகாம இருக்கலாம். ஆனா நான் என்னோட விதிய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா எனக்கு உம்மேல நம்பிக்கை இருக்கு. அவ அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் ஷின்னுக்கு ஒரு சிஸ்டம் மெசேஜ், லீ மிராய் இஸ் நவ் யோர் 5th எஸ் கிளாஸ் ஃபாலோவர். அடேங்கப்பா, அதுக்கு மேலதான் லீ மிராய் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவ 2 எஸ் கிளாஸ் ஃபாலோவருக்கு சமம் அப்படின்னும் வருது. அப்போ ஷின்னோட எஸ் கிளாஸ் குவெஸ்ட் 8 அவுட் ஆஃப் 10 மாறிடுது. ஷின் மனசுக்குள்ள, வாவ், இது ஒரே நேரத்துல திடீர்னு நடந்துருச்சு. ஆனா செம்ம விஷயம். இனிமே எனக்கு 2 எஸ் கிளாஸ் ஃபாலோவர் தான் தேவை அப்படின்னு சந்தோஷப்படுறான். லீ மிராய் சொல்றா, நீ இப்போ சின்ன சின்ன வேர்ல்ட்ஸ காப்பாத்த ட்ரை பண்ற மாதிரி இதே மாதிரி நீ போயிட்டு இருந்தன்னா ஒரு நாள் கண்டிப்பா எங்க வேர்ல்டையும் காப்பாத்துற அளவுக்கு நீ பெரிய ஆளா வருவ. ஷின் மனசுல, என்னது சின்ன வேர்ல்ட்ஸா? அவ சொல்றது அந்த என்ட்ரிகளை பத்தியா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ லீ மிராய் மெதுவா மறைய ஆரம்பிக்கிறா. அவ போகும்போது சொல்றா, எனக்கு தோணுது, சரியான டைம் வரும்போது நீ கண்டிப்பா எங்க வேர்ல்டையும் காப்பாத்துவ. உண்மையிலேயே நீ ரொம்ப யங் அண்ட் கியூட்டா இருக்க. உன்ன மாதிரி ஒரு காடோட பவரை பாக்குறதுக்காக நான் எப்பவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஷின்
ப்ளீஸ் வெயிட் பண்ணு, எனக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ண சான்ஸ் குடு அப்படின்னு கத்துறான். ஆனா லீ மிராய் சொல்றா, எனக்கு அதிகமா டைம் இல்ல. ஆனா யங் காட், உன்னோட எல்லா கேள்விக்குமான பதில் உனக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே முழுசா மறைஞ்சு போயிடுறா. அவ போனதும் ஷின்னுக்கு ஒரு மெசேஜ். லீ மிராயோட ஸ்கில்ஸ் இப்போ உங்க அபிலிட்டில ஆட் ஆகிடுச்சு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும், உங்ககிட்ட டிவைன் பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னும் வருது. அடுத்த மொமெண்ட்ல ஷின் அந்த இமேஜினரி ஸ்பேஸ்ல இருந்து வெளிய வந்துடுறான். சாய் காங்சன் ஓடி வந்து ஷின் இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ஷின் மனசுக்குள்ள அவ சொன்ன மாதிரி சொல்யூஷன் எனக்கு பக்கத்திலே தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். கட் பண்ணா அகாடமியோட ஜிம்ல காட்டுறாங்க. அங்க ஹண்டர்ஸ்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஷின் மனசுக்குள்ள பிரின்சிபலோட குவெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டேன். ஆனா இப்ப எப்படியாவது வேற வழியில 2 எஸ்கேஸ் ஃபாலோவரை உருவாக்கணும். லீ மிராய் சொன்ன மாதிரி எனக்கு பக்கத்திலேயே தான் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே ஒருத்தர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். ப்ளீஸ் இத நாளைக்குள்ள டெலிவர் பண்ணிடுத. ஃபோனை வச்சுட்டு ஷின் சொல்றான், என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த மொத்த காசையும் காலி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட லோனும் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு தோணுது இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிற ஸ்வாட் டீமனை பாக்குறான். இது அந்த 1000 பிளேட் ஃப்ராட் பண்ணி என்கிட்ட கொடுத்த அதே ஸ்வாட் தானே அப்படின்னு ஷின் யோசிக்க அவனுக்கு ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது. ஸ்வாட் டீமன் இப்போ பிராக்டிஸ் பண்றது அந்த ஸ்வாட் ஆர்ட்டோட வெர்ஷன் 2வாம். அதுதான் அந்த ஹெவன்லி டெமானிக் ஸ்வாட் டெக்னிக். 1000 பிளேட் வித்த அதே டெக்னிக் தான். ஆனா இவன் இப்போ அதை அப்கிரேட் பண்ணிருக்கான். அதனால இப்போ அது ரொம்ப ஹெவியா ஆகிடுச்சு. ஆனா முன்ன விட செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. ஷின் மனசுக்குள்ள இத அப்கிரேட் பண்றதுக்கு நான் முழுசா 20 மில்லியன் செலவு பண்ணிருக்கேன். ஏன்னா எப்படியாவது ஸ்வாட் டீமனை எஸ் கிளாஸுக்கு மாத்தியே ஆகணும். இதோட எனக்கு ஒரு ஃப்ரீ ரிவார்டும் கிடைச்சது. த வைஸ் தைச்சி ஸ்வாட் டெக்னிக். இதையும் அந்த 1000 பிளேட் தான் கொடுத்தான். இந்த புக்ல ஜாங் ஃபேங்கோட எசன்ஸ் இருக்குதான். ஆனா நான் இத ஸ்வாட் டீமன் கிட்ட கொடுத்தப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு இந்த ஸ்வாட்ஷிப் சுத்தமா சூட்டபிளா இல்ல. என்னோட ஸ்வாட்ஷிப் ரொம்ப எக்ஸ்ட்ரீமானது. எனக்கு ஹெவன்லி டெமானிக் ஸ்வாட் டெக்னிக் தான் பெஸ்ட். நான் இந்த டைஜி டெக்னிக்கையும் கத்துக்க ட்ரை பண்ணா அதையும் ஒழுங்கா கத்துக்க முடியாத போயிடும்னு பயமா இருக்கு. நான் என்னோட டெக்னிக்ஸ மிக்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டான். ஷின் மனசுக்குள்ள ஸ்வாட் டீமன் கிளியரா வேணான்னு சொல்லிட்டான். அந்த கேடு கெட்ட 1000 பிளேட் மறுபடியும் எனக்கு ஒரு தேவையில்லாத பொருளை தலையில கட்டிட்டான். அப்போ ஸ்வாட் டீமன் அவனோட ட்ரைனிங்க முடிக்கிறான். அத யூஞ்சி பார்த்துட்டு, வாவ், நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. ஸ்வாட் டீமன், என்ன அப்படி பாக்குறத நிறுத்து, வேகமா இங்க வா அப்படின்னதும் யூஞ்சி, ஸ்வாட் டீமன், உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேக்குறா. சி, நான் ஒன்ன சொல்லல, உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த மான்ஸ்டர் ஹேட்ஸ சொன்னேன். ஹேட் சொல்றான், ஸ்வாட் டீமன், மறுபடியும் தோக்கணுமா? உனக்கு தோத்து தோத்து போர் அடிக்கல? அதுக்கு ஸ்வாட் டீமன், ஆனா இன்னைக்கு நாள் வேற. நீ ஒரு எஸ் கிளாஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை ஜெயிக்க முடியும்னு தோணுது. ஷின் மனசுக்குள்ள, நார்மலா பார்த்தா ஒரு ஏ கிளாஸ் ஹண்டர் ஒரு எஸ் கிளாஸ ஜெயிக்கிறது அது நெக்ஸ்டும் இம்பாசிபிள். ஆனா ஸ்வாட் டீமனை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ஏ கிளாஸ். அதுவும் அந்த ஹெவன்லி டெமானிக் ஸ்வாட் டெக்னிக்க நல்லாவே கத்துக்கிட்டு இருக்கான். அது ஒன்னும் ஆர்டினரி டெக்னிக் கிடையாது. சும்மாவா அவன ஸ்வாட் டீமன்னு சொல்றாங்க? ஒருவேளை அவன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ? அப்போ ஹேட்ஸ் முன்னாடி வந்து, ஸ்வாட் டீமன், நான் உனக்கு ஈஸியாலாம் விட்டு கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஸ்வாட் டீமனோ, நான் டெமானிக் ஸ்வாட் டெக்னிக்க நல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன். நான் நேத்திருந்த ஸ்வாட் டீமன் இல்ல. நேத்திருந்தவன் ரொம்ப வீக். ஆனா இப்போவும் முன்னாடி நிக்கிறவன் ரொம்ப பவர்ஃபுல். நான் இங்க தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பயங்கரமா ஒரு வெட்டு வெட்டுறான். ஆனா முன்னாடி யாருமே இல்ல. ஹேட்ஸ் அவன் பின்னாடி வந்து ஸ்வாட் டீமனோட கழுத்துல ஒரே அடி. ஸ்வாட் டீமன் முட்டி போட்டு கீழே விழுந்துடுறான். ஹேட் சொல்றான், ஸ்வாட் டீமன், இது முன்ன விட பரவாயில்ல. ஆனா என்ன தோக்கடிக்க இது பத்தாது. ஸ்வாட் டீமன், ஆனா ஒரு நாள் நான் கண்டிப்பா ஹேட்ஸ தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். ஹேட்ஸ் அவனை தூக்கிட்டு, ஆமா, நீ என்ன தோக்கடிப்பன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின் கிட்ட, மாஸ்டர் ஷின், நான் இவனை நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். இவன் மயங்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு போறான். யூஞ்சியும் அவங்க பின்னாடியே போறாங்க. ஷின் மனசுக்குள்ள, ஹேட்ஸ் சொன்ன மாதிரி ஸ்வாட் டீமன் கண்டிப்பா ஒரு நாள் எஸ் கிளாஸ் ஆவான். ஆனா எப்போ ஆவாங்கிறது தான் கேள்வி அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு போஷனை எடுத்து குடிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன். அசிஸ்டன்ட் காட் மேக்கர் ஆப்ல உங்க எக்ஸிஸ்டன்ஸ் 45%ல இருந்து 46%ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால உங்க எல்லா அபிலிட்டிஸும் பூஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஷின் யோசிக்கிறான், 2000 பாட்டில் குடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வெறும் 1% தான் ஏறி இருக்கா? இதே மாதிரி போனா என்னோட நிலைமை என்ன ஆகுறது
அதுவும் இல்லாம பயங்கரமான ஆப்பனன்ட்ஸ் வர ஒரு வார்ல நான் கலந்துக்கணுமே